வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள 2A பதவிகளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் சான்ஸ் என்ன அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் தான். 30 நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 165 கேள்விகளுக்கு மேல பதில் சொல்றதுக்கான ஒரு வழிகாட்டலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 165 கேள்விகளை நம்ம சரியா பதில் சொல்றதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ் சார் வேணும் அப்படின்னா டெய்லி நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தாகணும். ரைட். அடுத்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஜிகேவா இருந்தாலும் சரி, கிராமரா இருந்தாலும் சரி, ரீசனிங்கா இருந்தாலும் சரி, இந்த மூணோட மொத்த கேள்விகள் தான் 200 வரப்போகுது. அதுல இருந்து நம்ம 165 கேள்விகள் பதில் சொல்லணும். தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 40 மார்க் எடுத்தாதான் ஜிகே, கிராமர், ரீசனிங்கை கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இதன் மூலியமாக நம்ம டார்கெட் என்ன சார்? 165. இதுதான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. உங்களுக்கு அடிஷனலாவும் என்ன தர போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். இது இரண்டுமே உங்களை என்ன சார் ஃபர்தரா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா 10 to 15 கேள்விகளுக்கு கூடுதலாக பதில் சொல்றதுக்கு உதவும். ஆனா நம்ம என்ன சார் டார்கெட் பண்ணியிருக்கோம்? 165 கேள்விகளை சரியாக பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது. ரைட். டூல்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? டெய்லி ஒரு டெஸ்ட் எழுத போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அப்ப அந்த டெய்லி டெஸ்ட் எதுக்கு சார் அப்படின்னா நம்ம அதிக கேள்விகளை பயிற்சி செய்யறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ப டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுனது மூலியமாக கிராமரை என்ன சார் பண்ணலாம்? 60 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி நம்மளுக்கு 22 நாட்கள்ல வந்துடும். ரீசனிங்ல நமக்கு 40 கேள்விகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு டாபிக்குக்கும் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி நம்மளுக்கு எப்ப வரும் அப்படின்னா 24 நாட்களே நமக்கு வந்துடும். அப்ப கிராமர்லயும் ரீசனிங்கும் சேர்த்து நமக்கு 100 கேள்விகள் வரப்போகுது. அந்த 100 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு கேள்விகள் சார் பயிற்சி செஞ்சு பார்த்திருப்பீங்க அப்படின்னா 1000 கேள்விகளுக்கு மேல நீங்க பயிற்சியும் செய்து பார்த்திருப்பீங்க. சரி சார், ஜிகே தான் பெரும்பாலான மாணவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்ப அந்த ஜிகேல 70 கேள்விகள் நம்ம சரியா சொல்வதற்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய காலமாக எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 29 நாட்கள் நீங்க சரியாக பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா 1000 கேள்விகளை டெஸ்டும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களால 170 கேள்விகளுக்கு மேல சரியாக பதில் சொல்ல முடியும். உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு தெரியுமா? அதுவும் இருக்கு. நான் முன்பே உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுல 40 மார்க் உங்களால எடுக்க முடியும். கூடுதலாக 10 to 15 கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2024 முதல் டிசம்பர் 2024 வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். கவர்மெண்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது 100% கரெக்டானது. சட்டசபையில நம்மளுடைய கவர்மெண்ட் தாக்குதல் செய்யப்பட்ட கண்டென்ட், அதுல இருந்து உங்களுக்கு 48 கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட் சார். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? டெய்லி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. டெய்லி நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு டாபிக் படிக்க போறோம். அந்த ஒரு டாபிக்ல இருந்து தேர்வு எழுத போறோம். ரைட் சார். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டாபிக்கை எடுத்துக்க போறேன். அந்த ஒரு டாபிக்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸை நீங்க படிப்பீங்க. நோட்ஸை படிச்சு முடிச்சுட்டு நமக்கு ஜிகேல இருந்து எத்தனை கேள்விகள் சார் இருக்கும்? நம்மளுடைய தேர்வுல 30 கேள்விகள் இருக்கும். அடுத்து கிராமர்ல உங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருவோம். அந்த கிராமர்ல இருந்து நீங்க படிச்சு முடிச்ச பிறகு 20 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அடுத்து மேக்ஸ் தலைப்பை நீங்க படிச்சு முடிச்ச பிறகு 20 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? 3 பகுதிகளுக்குமே பதில் சொல்லி பழக போறீங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது உங்களுக்கு என்ன சார் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கடினமான கேள்வி கேட்டாலும் சரி, இல்ல இலகுவான கேள்வி கேட்டாலும் சரி, இல்ல இரண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மீடியம் லெவல் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஒரு டாபிக்ல இருந்து 30 கேள்விகள் 20 கேள்விகள்னு நீங்க பதில் சொல்லி பழகும் போது எந்த தரத்திலிருந்து கேள்விகள் வந்தாலும் உங்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடியும். நான் முன்பே சொன்னது போல நம்ம 25வது நாட்கள்ல நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கிராமர்லயும் மேக்ஸ்லயும் ரிவிஷன் பார்ட்டுக்கே வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன சார் தெரியுது? 24வது நாள் நம்ம எதற்கு பயன்பட்டிருப்போம் அப்படின்னா 100 கேள்விகள் கிராமர்ல இருந்தும் மேக்ஸ்ல இருந்தும் வரப்போது. அந்த 100 கேள்விகளுக்கு பதில் சொல்ற வகையில நம்ம தயாரிப்போம். 100 கேள்விகள்ல மேக்சிமம் எவ்வளவு சார் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா 95 கேள்விகள் பதில் சொல்ல முடியும். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த 24 நாட்கள்ல நீங்க 60 கேள்விகளுக்கு பதில் சொல்ற அளவுக்கு தயாராகிருப்பீங்க. இந்த 60 கேள்விகள் இருந்து மேக்சிமம் எவ்வளவு சார் சரியாக பதில் சொல்ல முடியும் ஒரு மாணவனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 55 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியும்.
நம்ம 10 கேள்விக்கு கூடுதலாக பதில் சொல்றதுக்கும் என்ன தர போறோம், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போறோம். அது இல்லாம உங்களுக்கு கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸும் தர போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. 25வது நாள் நீங்க எங்க சார் வந்திருப்பீங்க, கம்ப்யூட்டர் தேர்வுக்கும் வந்திருப்பீங்க. அப்ப ஒரு நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறீங்க. 24 நாட்கள் முடிஞ்ச பிறகு நீங்க எத்தனை கேள்விக்கு பதில் சொல்றீங்கிறதையும் தெரிஞ்சிருக்கீங்க. 25வது நாள்ல நீங்க கால் எடுத்து வைக்கும் போது கணினி சம்பந்தப்பட்ட தேர்வையும் எழுதி முடிச்சிருப்பீங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க. ரைட் சார். அடுத்து நம்ம 165 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த 165 கேள்விகளுக்கு மேல பதில் சொல்றதுக்கு நமக்கு கிராமர்ல 60 கேள்விகள், ரீசனிங்ல 40 கேள்விகள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுல எந்த தலைப்பையும் நம்ம என்ன பண்ண போறதில்ல, விட்டுட்டு நம்ம போறதில்ல. 24 நாட்களுக்குள்ள இது இரண்டையுமே டிக் அடிச்சிடலாம். ஏன்னா டாப் ப்ரியாரிட்டியில இந்த மாதிரி தான் இருக்கு போது. அப்ப மாணவர்களுக்கு எங்க சார் கடினமாக இருக்க போது, ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய பொது அறிவுத்தாள் தான் என்னது கடுமையாக இருக்க போது. ஏன்னா இதுல இருந்தும் 100 கேள்விகள் வரப்போகுது. அப்ப இதுல 70 கேள்விகளுக்கு நம்ம சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னா எந்த தலைப்பை நம்ம முக்கியமாக படிக்கணும், அந்த டாப் ப்ரியாரிட்டி தெரியணும். 200 கேள்விக்கான டாப் ப்ரியாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் வரைக்கும். ஆனா 100 கேள்வியில எப்படி சார் ப்ரியாரிட்டி கொடுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? 100 கேள்விகளுக்கு 70 கேள்வி அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட். அந்த டார்கெட்ல அந்த தலைப்பு ஈஸியானதாகவும் இருக்கணும், தேர்வுக்கு இம்பார்ட்டன்டாகவும் இருக்கணும், டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேள்விகள் கேட்ட தலைப்பாகவும் இருக்கணும். இந்த மாதிரி தலைப்புகளை நம்ம தேர்ந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெறுவதற்கு நமக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட் சார். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 20 கேள்விகள் அப்படின்னு தெரியும். இந்த 20 கேள்விகள்ல ஹிஸ்டரியில மட்டுமே 20 கேள்விகளும் வருமா? இல்ல. நமக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 2 சப்ஜெக்டாக பிரிஞ்சிருக்கு. அப்ப ஒரு 10 கேள்வி மாடர்ன் ஹிஸ்டரியிலேருந்து வரும், இன்னொரு 10 கேள்வி தமிழ் சொசைட்டிலேருந்து வரும். என்ன சார் இதுல மாணவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, 4 டாபிக் நீங்க படிச்சா போதும் உங்களால 10 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் யூனிட் 1ல இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்டரியிலேருந்து. அடுத்து இருக்கக்கூடிய 4 டாபிக் நீங்க படிச்சால் மட்டுமே போதும் தமிழ் சொசைட்டில இருக்கக்கூடிய 10 கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். ரைட்டா? இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 பகுதிகளை கொடுத்திருக்காங்க. அந்த 2 பகுதிகள் நான் இங்க மீன் பண்றது தனித்தனி சப்ஜெக்ட். இந்த ஸ்லைட் மூலமா உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன், என்ன ரெஃபரன்ஸை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். 11 தலைப்புகள் இருக்கா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும்? ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எத்தனை தலைப்புகள் இருக்கு? 11 தலைப்புகள் இருக்கா? ரைட் சார். இப்போ நீங்க முதல்ல எதை சார் படிப்பீங்க? முதல்ல எதை படிப்பீங்க? ஹிஸ்டரியை படிப்பீங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தா ஆப்ஷன் 1 ஹிஸ்டரியை படிப்பீங்களா, இல்ல சயின்ஸ் அண்ட் டெக்கை படிப்பீங்களா, இல்ல ஜியோகிராஃபியை படிப்பீங்களா? ரைட்டா? பெரும்பாலான மாணவர்கள் எதை தான் படிப்பாங்க அப்படின்னா 1 தான் படிப்பாங்க. ஹிஸ்டரியை எடுத்து முதல்ல படிப்பாங்க. ஏன்னா அதுல இருந்து அதிக கேள்விகள் வருது. அடுத்து இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன சார்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 11 டாபிக் நீங்க படிச்சீங்கன்னா நமக்கு 8 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஜியோகிராஃபின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் 11 தலைப்புகள் படிச்சா நம்மளால 8 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடியும். அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இப்போ நீங்க எதுல சார் கையை எடுத்து வைக்கணும், இல்ல எந்த தலைப்புகளை எடுத்து நீங்க படிக்கணும் அப்படின்னா ஜியோகிராஃபியை எடுத்து படிக்கணும். ஏன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம். வெறும் 8 கேள்விகளுக்காக நமக்கு தெரியாத 11 தலைப்புகளை படிச்சு தேர்வு எழுதுறதா, இல்ல நமக்கு ஆல்ரெடி நல்ல பரிச்சயமான ஜியோகிராஃபியை எடுத்து நம்ம தேர்வு எழுதுனா 8 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இது 22,000 மாணவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரையாக எடுத்துக்கலாம். யூனிட் 1, 2, 3, 4, 5 இப்படின்னு நமக்கு யூனிட்டை லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன ஆர்டர்ல சார் படிக்கணும்? யூனிட் 2, யூனிட் 1, யூனிட் 5, யூனிட் 3, யூனிட் 4 அப்படிங்கிற ஆர்டர்ல நம்ம படித்தால் மட்டுமே தான் நான் முன்னாடியே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், டாப் ப்ரியாரிட்டி கவர் பண்ணணும், ஈஸியான டாபிக்காகவும் இருக்கணும், தேர்வுக்கு முக்கியமானதாகவும் இருக்கணும், டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேள்விகள் கேட்டதாகவும் இருக்கணும். அப்படின்னா 170 அந்த மதிப்பெண்ணை நம்ம எடுக்கிறதுக்கு ஜிகே யூனிட்டை இந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் சார். சரி சார். நம்ம டெஸ்ட்ல என்ன சார் பண்ணியிருக்கோம்? 29 தேர்வுகள் நம்ம எழுத போறோம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்னப்படி ஆர்டர் பண்ணியிருக்கோம்?
உங்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தனோ, உங்களுக்கு என்ன சயின்டிபிக் மெத்தடை நான் சொல்லி கொடுத்தனோ, முதல்ல யூனிட் 2 எடுத்துக்கிட்டேன், அடுத்தது 1 எடுத்திருக்கேன், 5 எடுத்திருக்கேன், 3 எடுத்திருக்கேன், 4 எடுத்திருக்கேன். நான் ஏதாச்சும் ஒரு தலைப்புல இருந்து தேர்வு இல்லாம விட்டுருக்கனா, இந்த தலைப்பை நீங்க படிக்கவே வேணாம் அப்படின்னு நான் எதையாச்சும் ஒதுக்கி இருக்கனா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு டாபிக்கையுமே நான் ஒதுக்கி இருக்க மாட்டேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லிட்டாங்க, எல்லா தலைப்புல இருந்துமே நமக்கு கேள்விகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னுடைய டார்கெட் என்ன சார் அப்படின்னா, நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மாணவர்களுக்கு எளிதாகவும் இருக்கணும், தேர்வுக்கு முக்கியமானதாகவும் இருக்கணும், டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்கக்கூடிய தலைப்புகளாகவும் இருக்கணும். அப்ப நான் என்ன சார் பண்ணியிருக்கேன், முதல் 21 நாட்கள்லயே உங்களால 50 கேள்விகளுக்கு மேல பதில் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பயிற்சியை கொடுத்துருவேன். ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 டாபிக் படிக்க போறோம், 15 கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறோம். அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 டாபிக் படிக்க போறோம், 15 கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறோம். மாடர்ன் ஹிஸ்டரி, தமிழ் சொசைட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 4 டாபிக் நீங்க படித்தாலே போதும், உங்களால 10 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த ஜியோகிராஃபி அப்படிங்கிற 8 கேள்விகளுக்கு நான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 டெஸ்ட் கொடுத்திருப்பேன். இந்த 6 டெஸ்ட்ல சில தலைப்புகள் எப்படி சார் இருக்கு அப்படின்னா யூனிட் 4ல இருக்கக்கூடிய தலைப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கு. ரைட் சார். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிடல, ஒரே தடியாக அதை ஒதுக்கி விடவில்லை. 23வது டெஸ்ட்ல உங்களுக்கு என்ன சார் கொடுக்க போறேன் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுக்க போறேன். இதுல இருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வி கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன சார், அந்த மாதிரியான தலைப்பு. அப்ப நம்ம பாலிட்டி படிக்கிறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கையும் என்ன பண்ணிட்டு போக போறது இல்ல, விட்டுட்டு போக போறது இல்லை. ரைட். நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது என்னவா சார் இருக்கும், பெரும்பாலான மாணவர்களுக்கு கடினமாக இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்ல இருந்து லாஸ்ட் இயர் வெற்றி பெற்றவங்களை உங்க கண் முன்னாடி நிப்பாட்டியிருக்க, இவங்க எல்லாருமே எதை சார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா 100% அறிவியல் முறையிலான தேர்வை ஃபாலோ பண்ணாங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், 23வது நாள்ல எடுத்து வைக்க போறோம். ஏன்னா 23வது நாள் உங்களுக்கு என்ன சார் வரப்போகுது, எல்லா மாணவர்களுக்கும் கடினம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக் உங்களுக்கு வரப்போகுது. 23வது நாள் எடுக்கிறேன். என்ன தலைப்பு சார் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை கேட்காம போயிட முடியுமா? இதுல இருந்து நான் அடித்து சொல்கிறேன், 2 கேள்விகள் வரும். இந்த 2 கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க எத்தனை பக்கங்கள் சார் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வெறும் 6 பக்கங்கள் படித்தால் மட்டுமே போதும். ரைட்டா? 6 பக்கங்கள்னு என்னது சார், உங்களால எளிமையாக படித்திட முடியும். 6 பக்கங்கள்ல நம்ம எத்தனை சயின்டிஸ்ட் சார் நம்மள்ட்ட இருக்காங்க, ஸ்கூல் புக் ஃபுல்லுத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அனைத்து சயின்டிஸ்டையும் உங்களுக்கு தொகுத்தும் கொடுத்துட்டோம். அந்த சயின்டிஸ்டோட நம்பர் வெறும் 15 சயின்டிஸ்ட். 15 சயின்டிஸ்ட படிக்க போறீங்க, அதற்கு ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. அந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டா உங்களுக்கு 2 கேள்வி உறுதி. இப்படி எளிமையாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாணவர்களுக்கு கடினமான தலைப்பையும் படிக்கிற வகையில உங்களுக்கு கொடுத்துட்டோம். சரி சார், அடுத்து என்ன பண்ண போறோம், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு 7 கேள்விகள் கேட்க போறாங்க சார். அந்த 7 கேள்விகளும் எப்படி இருக்கும், எளிமையானதா இருக்கும். வேர்டு ப்ராசஸர் அப்படிங்கிற கேள்வியாக இருக்கட்டும், இமெயில் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்க படிச்சுட்டீங்கன்னா போதும், உங்களால கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும். ஆனா இதை படிக்கிறதுக்கான மெட்டீரியல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காது. அப்ப 29 நாட்கள் மார்க் டெஸ்டையும் சேர்த்து 30 நாட்கள் சார். இந்த 30 நாட்கள்ல நம்ம என்ன சார் பண்ண போறோம், 26வது நாள் நீங்க ரிவிஷனை ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. 26 என்ன ஆயிருக்கு, ரிவிஷன்ல நீங்க 2வது நாட்களை எடுத்து வச்சிட்டீங்க. நான் முன்னாடியே என்ன சொல்லியிருக்கேன், 24 நாட்கள்ல நீங்க கிராமரை முடிச்சிடலாம், அதே 24 நாட்கள்ல நீங்க மேக்ஸையும் முடிச்சிடலாம். அப்ப இந்த பக்கம் ஜிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்க போறீங்க, இந்த பக்கம் என்ன பண்ண போறீங்க, முதல் 6 நாட்களுக்கு உரிய கிராமரையும் முதல் 6 நாட்களுக்கு உள்ள மேக்ஸையும் நீங்க ரிவிஷன் பண்ணி பார்க்க போறீங்க. இப்படி நீங்க ரிவிஷன் பண்ணும் போது உங்களுக்கு என்ன சார் தெரிஞ்சிடும், என்னால 170 கேள்விகளுக்கு மேல சரியாக பதில் சொல்ல முடியும். இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்ல 200க்கு நீங்க என்ன மார்க் எடுப்பீங்க அப்படின்னா 165 கேள்விகள் உறுதியாக நீங்க எடுத்துட முடியும். இதுல பிளஸ் என்ன பண்ணிக்கலாம், 10 கேள்விகள் உங்களுடைய மனதை இன்னும் ஒருமுகப்படுத்தி படிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 கேள்விகள் பதில் சொல்லுவதற்கு கூட உங்களால முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.